வணக்கம் நண்பர்களே, இது பிரகாஷ் இன்டர்நெட் ஃபார்ம் யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல இன்னைக்கு வந்து ஒரு டாக் ஃபார்மை விசிட் பண்ண வந்திருக்கோம். இது எங்க இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டம் எரியோடு பக்கத்துல வந்து ஒரு கிராமத்துல இருக்கு. இவர் ஒரு நண்பர் வளர்த்துட்டு இருக்காரு. அவர் பேர் வந்து குமார். அவர் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு ப்ளஸ் வந்து டாக் ஃபார்ம் சொந்தமாக வச்சிருக்காரு. இதில் வந்து ஜெர்மன் ஷெஃபர்டு, அப்புறம் ப்ளஸ் பொம்மேரியன், இன்னும் ஒரு சில டாக்ஸ் வச்சிருக்காரு. அவர்கிட்ட கேட்டு நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் நேரில் வந்திருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கங்க. வணக்கண்ணே. நீங்கள் எத்தனை வருஷமா டாக் ஃபார்ம் வச்சிருக்கீங்க? ப்ளஸ் உங்களை பற்றி இன்ட்ரோடக்ஷன் நீங்களே கொடுத்துருங்க. ஆனால் நம்ம வந்து இப்போ திண்டுக்கல்ல வந்து எரியோடு கிராமத்தில் இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா டாக் ஃபார்ம் வந்து ஒரு 3 வருஷமாக தான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். முதல் வீட்டுக்கு ஒரு ஆசைக்கு ஒரு குட்டி எடுத்து வளர்த்துட்டு இருந்தேன். இப்போ அதே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகி கொஞ்சம் நம்ம இந்த டாக்லாம் வந்து ப்ரீட் பண்ணி சேல் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் நான் இந்த ஒரு 3 வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க. இது இல்லாமல் நீங்கள் வேற என்ன வேலை பார்க்குறீங்க? இது இல்லாமல் நம்ம வந்து பார்ட் டைமாக தான் டாக் வளர்த்துட்டு இருக்கேன். சரிங்க. இன்னும் மெயினாக வந்து நம்ம இப்போ வந்து நம்ம மில்லருக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கேன். சரிங்க. ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். சரிங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வேற பேட்ஸு எல்லாமே சேல் பண்ணி கொடுப்போம். வேற பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஃபார்மில் வந்து நிறையா வந்து சேர்க்கலான்னு ஒரு முடிவில் இருக்கேன். ரஷ்யன் கேட் இதெல்லாம் பண்ணலான் இருக்க ஒரு ஐடியாவில். சரிங்க. என்னென்ன பிரீடு வளர்த்துட்டு இருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நம்ம வந்து நான் முதல் ஜெர்மன் ஷெப்பர்ட் தான் சூஸ் பண்ணேன். அப்புறம் இடையில பார்த்தீங்கன்னா லேபர் டாக் போய் அதுக்கப்புறம் இப்போ ஜெர்மன் ஷெப்பர்ட் தான் மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். டாய் பிரீடுன்னு பார்த்தீங்கன்னா பொமரின் ஒரு டேஷ் ஒன்று வச்சிருக்கேன். அவ்வளோதாங்க பண்ணி. சரிங்க. இப்போ வந்து நீங்க வந்து தொழில் ரீதியா நாய் வளர்த்துட்டு இருக்கீங்க. ஆமாங்க. வியூவர்ஸ்க்கு வந்து என்ன நாய் வளர்க்கலாம் சொல்லுங்க. என்ன கண்டிஷன் இருக்கவங்க என்ன கண்டிஷன் வளர்த்துக்கலாம் சொல்லுங்க. அது வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. அவங்கவுங்க பிடிச்ச பிரீடு தான் அவங்கவுங்க வளர்ப்பாங்க. அவங்க பிடிச்ச பிரீடு அவங்கவுங்க வளர்ப்பாங்க. நமக்கு பிடிச்ச பிரீடு வந்து ஜெர்மன் ஷெப்பர்ட். சரிங்க. நமக்கு எல்லா தோதுக்குமே நமக்கு ஜெர்மன் ஷெப்பர்ட் தான் நமக்கு என்னோட இதுக்கு என்னோட ஆசைக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க. இப்ப ஜெர்மன் ஷெப்பர்ட்ல என்னென்ன ரகங்கள் இருக்கு, உங்கள்ட்ட என்னென்ன ரகம் கிடைக்கும் அதையும் சொல்லிருங்க. நம்ம கிட்ட வந்து ஜெர்மன் ஷெப்பர்ட்ல மொத்தம் 3 ரகம் இருக்குண்ணா. சரிங்க. சிங்கிள் கோட்டு, புஷ் கோட்டு, லாங் கோட்னு வருது. இப்ப நான் என்கிட்ட இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா 3 ரகமும் நான் வச்சிருக்கேன். சரிங்க. இப்ப லாங் கேர் இருக்கு, ஷார்ட் கேர் இருக்கு, செமி புஷும் இருக்குண்ணா என்கிட்ட. சரிங்க. 3 ஐட்டமும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகேங்க. இப்ப இந்த லாங் கோட்டு, செமி புஷ் கோட்டு சொன்னீங்க பாத்தீங்களா, சிங்கிள் கோட்டு. ஆமாங்க. இது 3க்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லிருங்க. இப்ப சிங்கிள் கோட்னா மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. கேட் ஃபால் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இப்ப லாங் ஹேர், புஷ் டைப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏர் ஃபால் அதிகமா இருக்கும். மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான். அதாவது நம்ம ஒரு வாரத்துக்கு 2 தடவையாச்சும் சீவி விடணும். சீவி விட்டு நம்ம மெயின் பண்ணாதான் கரெக்டா பண்ண முடியும். இப்ப சிங்கிள் கோட்டுக்கு அது நமக்கு தேவையில்லை. வாரத்துக்கு ஒரு தடவை பிரஷ் பண்ணி விட்டாலே போதும். லைட்டா பிரஷ் பண்ணி விட்டாலே போதும். சரிங்க. அதே மாதிரி இப்ப இந்த இது வந்து லார்ஜ் பிரீடு சைஸ் தானுங்க எல்லாமே? ஆமாங்க. இப்ப இந்த லார்ஜ் பிரீடு வளர்க்கும் போது சில பேர் கடிச்சிரும்னு பயப்படுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம பிரச்சனை வருங்களா? 100க்கு 1-2 நாய்கள் அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடி டைப்ல மாறுறதுக்கு. அது என்ன காரணம்னா கூட்டுக்குள்ளேயே போட்டு வச்சிருப்பாங்க ஃப்ரெண்ட்லியா விடாம. அப்ப வந்து அதுக்கு வந்து கூட விளையாட ஆள் இல்லாம இந்த மாதிரி இருக்கனால அது கொஞ்சம் அக்ரெசிவா மாறிக்குது. மற்றபடி பாத்தீங்கன்னா நம்ம மேக்சிமம் வந்து திறந்து விட்டு நம்ம டெய்லியும் காலையிலும் சாயந்தரமும் அதுல வந்து நம்மளுக்கு கூண்டு தான் வளர்த்துட்டு இருக்கோம். நம்ம டெய்லி அதை விட ஃப்ரெண்ட்லியா பழகிறப்ப வந்து சின்ன குழந்தைகிட்ட கூட ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். நம்ம வீட்டுல குழந்தைகள் இருக்கு, ஃப்ரெண்ட்லியா தான் அது பழகும். நம்ம வச்சுக்கிற பொறுத்தா இருக்கு எல்லாமே. அது வந்து அக்ரிஷன் மாறுறது சரி, எல்லாமே அதை நம்ம வளர்க்குற முறைகளை பொறுத்தா இருக்கு. சரிங்க. அதே மாதிரி ஜெர்மன் ஷெப்பர்டு வந்து மற்ற நாயை காட்டிலும் இது கொஞ்சம் ஹீட்டு தாங்க சொல்லுவாங்க. ஆனா நீங்க வளர்க்குற இடம் வந்து கொஞ்சம் ஹீட்டா தான் இருக்கு. நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க? இது எப்படின்னா அந்த லாங் ஹேர் சொன்ன பாத்தீங்களா, லாங் ஹேர் வந்து கொஞ்சம் கூலிங்ல வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏசி எல்லாம் போட்டு அவங்க சில பேர் வளர்க்குறாங்க. நம்ம வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் மட்டும் இல்ல. நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த மரத்துக்கடியில வேப்ப மரத்துக்கடியில கூண்டு அமைச்சு லாங் ஹேர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். செமி புஷ் இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் தாங்கும். நம்ம கிளைமேட்டு தாங்கும். அதாவது நீங்க தாங்கும். அதே மாதிரி இந்த மாதிரி லார்ஜ் பிரீடு வளர்க்கும் போது செலவு நிறைய வரும். கிரேடுன்னு, ஜெர்மன் ஷெப்பர்டு, லேபரடாரு, லார்ஜ் பிரீடு வளர்க்கும் போது அதுக்கு நிறைய கறி போடுற மாதிரி வரும். பிளஸ் வந்து இந்த ராயல் கனல் ஃபுட் எல்லாம் கொடுக்கற மாதிரி வரும். அப்ப செலவு வரும். இப்ப இந்த செலவை மேனேஜ் பண்றது எப்படி, எவ்வளவு வரைக்கும் செலவு பண்ணலாம்? ஒரு நார்மலா வளர்க்குறவங்க வந்து இதை தான் பண்ணா போதும், அதாவது தொழில் ரீதியா பண்ணாம ஒரு வீட்டுக்கு ஆசை வளர்க்குறவங்க இதை தான் பண்ணா போதும், என்னென்ன நீங்க ஃபுட்ல என்னென்ன பண்ணணும்? பாத்தீங்கன்னாக்கும் நம்ம தொழில் உரிமை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப தொழில் ரீதியா நம்ம வளர்க்குறோம்னா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுட்டு கொஞ்சம் ஹெவியாவே கொடுத்து
சிக்கன் பீஃப் ரைஸ் எல்லாம் கொடுத்து தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ம். இப்போ வந்து லோ மெயின்டெனன்ஸ் பண்ணலாம். அதாவது இருந்து குளிக்க வச்சு செஞ்சு அதுக்கு உண்டான ஃபுட்டு வீட்டுக்கு வளர்க்குறவங்க பார்த்தீங்கன்னா கம்மியான காஸ்ட்லயே கொடுத்து வளர்த்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து இருக்கு. வந்து இன்ஃபெக்ஷன் வரும் பாத்தீங்களா, ஸ்கின் பிரச்சனை, ஆமாங்க. அது மாதிரி இந்த ஃபுட்டை வந்து தவிர்க்கலாம் அப்படின்னா எந்த ஃபுட்டை சொல்லுவீங்க? அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டுக்கு போயிட்டாங்கண்ணே. அதான் அவங்களுக்கு வந்து இப்ப வளர்க்குறாங்க, இப்ப ஆசைப்பட்டு எடுத்துட்டு போவாங்க. அதிகபட்சம் வந்து டாகுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கும் நான்வெஜ் தான். நான்வெஜ் தான் கொடுத்து வந்து வளர்த்தோம்னா நல்லா ஜெய்ஜாண்டிக்கா வருவாங்க. நான்வெஜ்ல நீங்க என்ன சஜஸ்ட் பண்றீங்க? நான் கொடுக்கறது வந்து பீஃப் கொடுத்துட்டு இருக்கேங்க. எல்லா பேரும் சிக்கன் கொடுப்பாங்க, அவங்கவுங்க இதை பொறுத்து கொடுக்குறாங்க. நான் வந்து பீஃப் தான் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே ஓகே. பீஃப் வந்து காலைல வந்து ட்ரை ஃபுட் கொடுத்துட்டு இப்போ ஒரு டாக்குக்கு வந்து பீஃப் வந்து எவ்வளவு கொடுக்கணும் ஒரு வாரத்துக்கு? ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 100 கிராம்ஸ் அளவு வச்சு நம்ம கொடுக்கலாம். சரி. வாரத்துக்கு பாத்தீங்கன்னா 700 கிராம். இதே குட்டி போட்ட நாய்களுக்கு இந்த மாதிரினா கொஞ்சம் கூட வரும் பால் இது பண்றதுக்காக. சரிங்க. குட்டி போட்ட நாய்க்கு எவ்வளவு கொடுப்பீங்க? குட்டி போட்ட நாய்க்கு பாத்தீங்கன்னா ஒரு 1/2 kg கொடுப்பேன் நான் பெர் டே. இல்ல காலையில 1/2 kg, சாயந்தரம் 1/2 kg. ஒரு நாளைக்கு 1 கிலோ 1 கிலோ கணக்கு பண்ணி கொடுத்துருக்கேன் பீஃப். பீஃப். சரிங்க. பீஃப் கொடுக்கறனால கொடுக்க மாட்டேன், பாயில் பண்ணி தான் கொடுப்பேன் நான். சரிங்க. பீஃப் கொடுக்கறனால என்ன நன்மைகள் இருக்கு? பீஃப் கொடுக்கறனால நல்லா கூலிங்கா இருக்குங்க. செப்பேடுக்கு மெயினா வந்து கூலிங்கா இருக்கும். ம். ரெண்டாவது வந்து இந்த ஏர் ஃபால் கொஞ்சம் கம்மியாகும் ம். பீஃப் கொடுக்கறனால. இந்த சைனிங் நல்லா இருக்கும், கோட் சைனிங் நல்லா இருக்கும். சரி ஓகே. இப்போ இதுக்கு வந்து இந்த நாய்களுக்கு போடக்கூடிய தடுப்பூசி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆமாங்க. குட்டிகள் இருந்து சொல்லி வந்து இப்ப நம்ம கொடுக்கறது பாத்தீங்கன்னா 40 days குட்டி கொடுக்குறோம். நம்ம 40 நாள் குட்டி கொடுக்குறோம். அவங்க நம்ம கஸ்டமர்கிட்ட கொடுத்த ஒரு 4 நாள் இல்ல 2 நாள் கழிச்சு அவங்க ஒரு வேக்சின் பண்றது கம்பல்சரி. 3 வேக்சின், ஒரு பூஸ்ட் ஒன்று பண்றது நல்லது. அப்பதான் வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் வந்து இப்ப அந்த சின்ன குட்டிகளை விளையாடும். டக்கு நம்ம சின்ன குழந்தைகள் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். குட்டிகள் விளையாடும் செய்யும், தரை நக்கும், செருப்பை கடிக்கும். இந்த மாதிரி விஷயத்துல வந்து அதுக்கு டக்குன்னு வந்து குட்டிகளுக்கு வந்து நோய் வந்துடும். அதனால அந்த வேக்சின் பண்றது வந்து நல்லது. மேக்ஸிமம் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணி ஒரு வேக்சினேஷன் 3 வேக்சினேஷன் கட்டாயமா முடிச்சு ஒரு பூஸ்ட் போட்டோம்னா நல்லது. எந்த ஒரு இதுவுமே வராது. சாயங்காலம் 6 மணி, விடியாலம் 6 மணிக்கு போவாரு. காலையில சாயங்காலம் 6 மணிக்கு வந்து சாப்பாடு வைக்க, அது வெளியே விட அதுக்கு தான் ரெடியா அவனுக்கு கணக்கா இருக்கும். 7 மணி எழுதி அவனுக்கு டைம் சரியா இருக்கும். இருந்தாலும் அந்த பிள்ளை பாக்கட்டு அது அவனுக்கு பிடிச்சிக்கிடுச்சு பாக்குறாரு. பாக்குறியா? அப்ப நீங்க எல்லாம் சப்போர்ட் தான் பண்றீங்க. சாப்பாடு தான் நாங்க சாப்பாடு ஆக்கி வச்சிருவோம், வந்து தம்பி வச்சிருவேன். சரிங்க. இப்ப இந்த டாக் நாய் வளர்க்கறதுனால அது ஏதோ ஒரு இன்கம் உங்களுக்கு வந்து உதவியா இருக்குங்களா? அவனுக்கு செட் ஆகுது, வளர்க்குறாப்புல கொஞ்சம் உதவி வருது. வெளிய இருந்து வந்து நிறைய குட்டி வாங்கிட்டு போறாங்க. வாங்குறாங்க, அப்ப தேடி வராங்க. இந்த இதுல போட்டு போன்ல போட்டு கேட்பாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. போக ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இப்ப போக போக கொஞ்சம் அதுல சரியாயிடுச்சு. அவனுக்கு ரெடியா ஆகிக்கிட்டு அதே வளர்ப்பி பண்றாப்புல. நம்ம சொல்றத கேட்கல, சரி போப்பான்ட்டாச்சு. இப்ப பகல் டயத்துல அவர் இருக்க மாட்டாரு, வேலைக்கு போயிடுறாரு. வேலைக்கு போயிருப்பாருல. அப்ப அந்நேரத்துல இந்த நாய்களுக்கு ஏதாச்சும் ஒரு சாப்பாடு வைக்கணும், இல்ல வந்து அவுத்து விட்டு வெளியே ஒண்ணு நீங்க பாத்துருவீங்களா? வெளியெல்லாம் விட முடியாது, சாப்பாடு வச்சிருவேன். பாப்பா எங்கிட்டு கத்தாம வண்ணாம காலுக்கு படாம பாத்துருவேன். ஒருவேளை அந்த கூண்டுல இருந்து வெளியே வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? வெளியே வந்துருச்சுன்னா இப்ப புடிச்சு உள்ள விட்டுருவேன். உள்ள விட்டுருவீங்க, ஒன்னும் பயம்லாம் இல்ல. என்ன சில பேர் வந்து இந்த பெரிய டாக் வளர்க்கறதுக்கு பயப்படுவாங்க. பயப்படுற மாதிரி இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. வேற சொல்லி சொன்னோம்னா அது பேசாம. பிடிச்ச நாய் எதுங்க? இதுல நாய் டாக் இந்த அது பேர் என்ன? அந்த பேரு ரோசி. ரோசியா? அது உங்களுக்கு பிடிக்குமா? ஏன் அந்த நாய் உங்களுக்கு பிடிக்கும்? பிடிக்கும், வீட்லயே வளர்த்துறது பிடிச்சிருக்கு. நீங்க தான் வளர்த்திருக்கீங்க, குட்டில இருந்து வளர்த்திருக்கீங்க, அதனால பிடிக்கும். உங்க பேச்சு கேக்குங்களா? சரிங்க சரிங்க. சரி, நைட் டயத்துல நீங்க ஒரு ஒத்த இடத்துல தோட்டத்துல இருக்கீங்க, காவல் எந்த மாதிரி உங்களுக்கு வந்து காவல் காக்குது? எல்லா நாயும் நல்லா பாக்கும், குறைக்கிறப்ப எந்திரிச்சிருக்கீங்க. யாரு வந்தாலும் உங்களுக்கு பயம் இருக்காது? உங்களுக்கு பயம் இருக்காது, எந்திரிச்சு பூரா பாத்துட்டு நம்ம நாயை வெளியே அவுத்து விட்டா உங்களுக்கு எந்த பயம் இருக்காது. மத்தாலும் யாரும் உள்ள வர முடியாது. பாத்துறோம். இல்ல ஒருவேளை நீங்க ரிலீஸ் வேற ஆளு வந்தாங்கன்னா ரிலீஸ் பண்ணிவிட்டு பாத்துரும், குலைச்சிரும்.